Hi friends, welcome to Dhivya Sreeji channel. நம்ம இன்னைக்கு ஒரு மட்டன் ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருள் மட்டன் 280 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிற மசாலாவுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் குருமிளகு, இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் வர அளவு, மல்லி 2 ஸ்பூன், வரமிளகாய், அப்புறம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 250 கிராம் மட்டன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறிட்டு நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். அதில் இருக்க மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விடலாம். 90% குக் ஆனால் போதும் மட்டன். ஸோ இப்போ பாருங்கள், மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் 3 நிமிஷத்தில் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. நான் இதில் இன்னொரு 1 கிளாஸ் வந்து வாட்டர் ஊற்றி மூடி வச்சுக்க போகிறேன். மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து மல்லித்தூள், ஜீரகம், சோம்பு, பட்டை, அப்புறம் கிராம்பு, அப்புறம் குருமிளகை இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரமிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக இஞ்சி பூண்டையும் வறுத்து எடுத்து நம்ம வந்து அதை மசாலாவாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குருமிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா இதுவும் சேர்ந்து கருகிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை போட்டுக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி விடணும். அது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இப்போ நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் குக் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து நம்ம 1 கப் ஊற்றிக்கலாம். பாதி இப்போ ஊற்றிக்கலாம், பாதி வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஊற்றி மறுபடியும் வேக வைக்கணும். ஸோ இப்போது நம்ம அந்த பாதி கப் ஊற்றிக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து 90% தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபுல் குக் ஆகலை. நம்ம மறுபடியும் வந்து அந்த 1/2 கப் தண்ணி வச்சுருந்தவங்க அதையை வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்குங்க. ரொம்ப ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நிறுத்திடுங்க. ஸோ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆனால் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து இன்னும் ட்ரை ஆகிற அளவுக்கு நான் வந்து இப்போ ஓப்பன்லேயே வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா இந்த வாட்டர்லாம் வந்து போயிடும், ட்ரை ஆயிரும். இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூடான சுவையான மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்கள்.